இன்றைய ஆன்மீக தகவல். நமோ வெங்கடேசா, நமோ திருமலேசா, நமோ கோவிந்தா. இந்த கோவிந்தா என்ற நாமமானது நமக்கு எப்படிப்பட்ட உயர்வுகளை தரக்கூடியது தெரியுமா? ஆழ்வார் பெருமக்களும் எத்தனையோ திருமால் பக்தர்களும் சொன்ன அற்புதமான நாமம் இந்த கோவிந்தா என்ற கோஷம். கோவிந்தனை கண்ணார காண்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களும் நலங்களும் வந்து சேரும் என்பது ஐதீகம். பெருமாளை சிக்கன பற்றியவர்கள் யாருமே வாழ்க்கையிலே சோடை போக மாட்டார்கள். அத்துணை விதமான சுகங்களையும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான எல்லா விதமான சுகங்களையும் அருள்பவன், நம்மை காத்து ரட்சிப்பவன் திருமால். 108 திவ்ய தேசங்களிலே 107 திவ்ய தேசமாக திருப்பார்கடல் கூறப்படுகின்றது. மனிதர்கள் தங்களுடைய இந்த பூத உடலோடு தரிசனம் செய்ய முடியாது. ஏனெனில் வைகுண்டத்திலே திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற திருமாலை இந்த பிறவி முடிந்த பின் நாம் அவ்வுலகம் சென்ற பின்னே தரிசிக்க முடியும். மற்ற ஸ்தலங்களை எல்லாம் பூலோகத்திலே நாம் தரிசிக்கலாம். ஆக இந்த சயன கோலத்தை மற்றும் திருப்பார்கடலிலே இருக்கின்ற பெருமாளை மட்டும் நாம் நம்முடைய மரணத்துக்கு பின்புதான் தரிசிக்க முடியும். சரி, ஆனால் திருமாலை சயன கோலத்திலே பார்க்க ஆசைப்படுகின்றோம். அதற்கு என்ன வழி? இந்த ஊனுடம்போடு அந்த தரிசனத்தை பெறுவதற்கு என்ன வழி என்றால், அதற்கு பெருமாள் அழகாக வழிவகுத்து கொடுத்திருக்கின்றார் நமக்கு. இப்படி பெருமாளை சயன கோலத்திலே தரிசனம் செய்வதற்கு ஸ்தல சயனம், மாமல்லபுரத்திலே திருக்கடல் மல்லை ஸ்தல சயன பெருமாள் நிலமங்கை நாச்சியார் திருக்கோயில் 63வது திவ்ய தேச கோயில்களாக போற்றப்படுகின்றது. இங்கே அமைந்திருக்கின்ற திருமால் தனது வலது கரத்தை உபதேச முத்திரையுடனும் மார்பின் மீது வைத்து தரையிலே ஆதிசேஷன் மேல் சயன நிலையிலே அற்புதமாக நமக்கெல்லாம் காட்சி தருகின்றார். இந்த ஸ்தல சயன பெருமாளை தரிசிக்கலாம். அதன் பின்பு பார்த்தீர்கள் என்றால் அதற்கு அடுத்த சயனம் என்று பார்த்தால் புஜங்க சயனம். ஸ்ரீரங்கத்திலே அமைந்திருக்கின்ற அரங்கநாத சுவாமி கோவில் 108 திவ்ய தேசங்களிலே முதலாவதாக போற்றப்படுகின்றது. கோவில் என்றாலே பெருமாள் கோவிலிலே ஸ்ரீரங்கம்தான் முதலானது. விண்ணகரத்திலே அமைந்துள்ள திருமால் புஜங்க சயனத்திலே அருமையாக காட்சி தருகின்றார். அதாவது ஆதிசேஷனோடு காட்சி தருகின்றார். அடுத்து உத்தான சயனம். கும்பகோணத்திலே திருக்குடந்தையிலே சாரங்கபாணி திருக்கோயில் அமைந்திருக்கின்றது. இது 108 திவ்ய தேசங்களிலே இது 12வது திவ்ய தேசமாகும். இங்கே இருக்கின்ற திருமால் ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாள் திருமழிசை ஆழ்வாருக்காக சயனத்திலே இருந்து எழுந்து திருமால் பேசுவது போன்ற நிலையிலே அருள்வாளிக்கின்றார். இது வேறு எந்த கோவிலிலுமே இல்லாத தனிச்சிறப்பு வாய்ந்த கோயிலாகும். ஆக இந்த ஸ்தலத்தை தரிசிப்பவர்களுக்கு எல்லா விதமான க்ஷேமங்களும் கிடைக்கும். பெருமாளே நம்மோடு பேசுவது போல் இருக்கும். அப்படிப்பட்ட அருமையான ஸ்தலம் இந்த ஸ்தலம். இதனை அவசியம் தரிசனம் செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்நாளிலே ஒரு முறையேனும். அடுத்து வீரசயனம். திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவில் 59வது திவ்ய தேசமாகும். இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால், திருமால் தான் எங்கு உறங்குவது என சாலிகோத்திர முனிவரிடம் கேட்டார். அப்போது அவர் காட்டிய இடம்தான் தற்போது திருவள்ளூரில் வீர சயன கோலத்திலே நமக்கு வீரராக பெருமாளாக காட்சி தருகின்ற அற்புதமான ஸ்தலம். அற்புதமான இந்த திருக்கோவிலானது மிக அற்புதமான ஸ்தலமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. திருவள்ளூர் என்றாலே வீரராகவ பெருமாள் ஞாபகம் வருவார். அடுத்து போக சயனம். திருவள்ளூர் சீர்காழி அருகே அமைந்திருக்கின்ற திருச்சித்திரக்கூடம். இங்குள்ள தாயார் புண்டரீகவல்லி சமேத கோவிந்தராஜ பெருமாள் கோவிலிலே திருமால் போக சயனத்திலே பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார்.
இந்த தலமானது திவ்ய தேசங்களிலே 40வது திவ்ய தேசமாகும். அடுத்து தர்பசயனம், ராமநாதபுரம் மாவட்டத்திலே திருப்புல்லானி கல்யாண ஜெகநாதர், கல்யாணவல்லி தாயார், இந்த ஆலயத்திலே 105வது திவ்ய தேசமாக விளங்குகின்ற இந்த ஆலயத்திலே ஸ்ரீராமர் இளைப்பாற தர்பையிலே சயனித்ததாகவும், இந்த தர்பசயன காட்சியாகவே எம்பெருமான் அருள்வாளிக்கின்றார். இது வேறு எந்த ஆலயத்திலுமே இல்லாத ஒரு சிறப்பாகும். மயிலாடுதுறையிலே வான்முட்டும் அளவுக்கு உயரமான மற்றொரு அத்திவரத பெருமாளை தரிசிக்கலாம். அவர் பத்ரசயனம். விருதுநகர் மாவட்டத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்திருக்கின்ற, அடுத்து பத்ரசயனம் விருதுநகர் மாவட்டத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்திருக்கின்ற வடபத்ர சாயி ஆண்டாள் கோவில். இங்கு எம்பெருமான் ஸ்ரீ ரங்கமன்னார் பெருமாளாக வடபத்ர சயன கோலத்திலே காட்சி தருகின்றார். பத்ர என்றால் ஆலமரத்து இலை என்று பொருள். இது 99வது திவ்ய தேசமாக திகழ்கின்றது. அடுத்து மாணிக்க சயனம். செங்கல்பட்டு மாவட்டத்திலே திருநீர்மலையிலே அமைந்துள்ள கோவில்தான் திருநீர்மலை நீர்வண்ண பெருமாள் திருக்கோயில். திருமால் ஸ்ரீ அரங்கநாயகி சமேத ஸ்ரீ அரங்கநாதர் சதுர்புஜங்களோடு அரவணையிலே மாணிக்க சயனத்திலே காட்சி தருகின்றார். இங்குள்ள பெருமாள் நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் என 4 நிலைகளிலே இங்கு பெருமாளை தரிசிக்கலாம். இது 61வது திவ்ய தேசமாக திகழ்கின்றது. அடுத்து பாம்பனை சயனம், திருமயம் ஸ்ரீ சத்தியமூர்த்தி பெருமாள் 43வது திவ்ய தேசமாகும். இங்கு சத்தியமூர்த்தி, திருமையர் என அழகான 2 மூலவர்கள் இருக்கின்றார்கள். சைவ வைணவ ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையிலே இந்த கோவில் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. இங்கு பள்ளி கொண்ட நிலையிலே இருக்கும் பெருமாள் அரை கண்ணை மூடிய நிலையிலே இதழ்களிலே மென்மையான நகைப்போடு பாம்பனை மேலே வலதுகரம் ஆதிசேஷனை அணைத்தபடி காட்சி தருகின்றார். இந்த ஆலயத்திலே வந்து வணங்குபவர்களுக்கு எல்லா விதமான க்ஷேமங்களும் வளங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆக இப்படிப்பட்ட சயன பெருமாளை எல்லாம் வணங்கி நம்முடைய மறைவுக்கு பின் பெருமாளை அங்கே திருப்பார் கடலிலே அவரை தரிசிப்பதற்கு முன்பாக நாம் உயிரோடு இருக்கின்ற காலகட்டத்திலே இந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்று தரிசித்து பெருமாளுடைய சயன கோலத்தை தரிசனம் செய்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். எல்லோருக்கும் பெருமாளுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.